ஓம் 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 கம் கணபதாய நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீமத்தாதிசங்கர பகவத்பாத பாதபங்கஜம் நமோ நமः. குரு சரணம் குரு திருவடி சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சங்கரரின் சரிதம் தொடங்குகிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சங்கரரின் இல்லத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் ஓடிக்கொண்டிருந்தது பெரியார் என்று இன்று அழைக்கப்படும் பூர்ணா நதிக்கரை. தாய் ஆரியம்பாள் தினமும் பூர்ணா நதியில் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு அருகில் இருக்கும் குலதேவதையான ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்திற்கு தொழுது வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் ஆரியம்பாள் நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் மிகவும் சோர்வடைந்து மயங்கி விழுந்து விட்டாள். செய்தியறிந்த சங்கரர் ஓடோடி சென்று தாயை தேற்றி பராமரித்து சோர்வு நீக்கி வீட்டிற்கு அழைத்து வந்தார். மேலும் தாய்க்கு அதிக தொலைவில் செல்லாமலேயே நதியில் ஸ்நானம் செய்து வருவதற்கு எளிதாக இருப்பதற்காக நதியின் கதியை இல்லத்துக்கருகே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி கங்காதேவியை துதித்து கால் கட்டை விரலினால் கோடு கிழித்தான். சிறுவன் சாட்சாத் சங்கரன் அல்லவா? சங்கரன் கிழித்த கோட்டை கங்காதேவி அனுசரித்து தானே ஆக வேண்டும். சிறிது தொலைவில் தெற்கு முகமாக ஓடிக்கொண்டிருந்த பூர்ணா நதி திரும்பி மேற்கு முகமாக ஓடியதென்றால் ஆச்சரியம்தான் என்ன? இன்றும் சிறிது உயரத்தில் இடதிருந்து பார்த்தால் பூர்ணா நதியின் இந்த வழிமாற்றத்தை சங்கரரின் இல்லத்தருகே குதிரை லாடத்தின் வடிவாக காணலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சங்கரர் சரிதம் தொடங்கும். குரு அருளும் திருவருளும் இருந்தால் எல்லா அனுகிரகமும் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சங்கரரின் சரிதம்.